ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அஃபீஷியல் ஓட்டிங்கில் யார் யார் என்னென்ன பிளேஸில் வந்து இருக்காங்க, ஒரே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிங் வந்து தலைகீழ மாறுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கே ரொம்ப ஷாக்கிங்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் 24/7 லைவ் ஸ்ட்ரீமில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள கண்டிப்பாக போகலாம். ஸோ பிக் பாஸ் சீசன் 9 தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அஃபிஷியல் ஓட்டிங் அன்அஃபிஷியல் ஓட்டிங் பார்க்கறதுக்கு முன்னாடி லைவ்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலில் இருந்து பார்வதி ஒரு பக்கம் வந்து அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஃப்ரீ ஸ்டார்ஸில். பட் அதில் வந்து பெருசாக கமருதீன் உடன்பாடு இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்வதி மேலே கமருதீனுக்கு ஒரு உடன்பாடு இல்லை அப்படிங்கிறது தான் வந்து தோணுது. ஏன்னா அவருடைய பேச்சு எல்லாம் பார்க்கும் பொழுது வெளியே போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறப்பயே முடிஞ்சிருச்சாங்க. இல்லை இங்கே ட்ரை பண்ணலாம், இங்கேருந்து எனக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லும்போது கமருதீன் வந்து என்ன முடிவு எடுக்க போகிறார் அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இன்னும் லைவில் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன்ஷிப் டாஸ்க் வந்து ஆரம்பிக்கல. ஃபுல்லாக சமைச்சு சாப்பிட்றது, ஏன்னா வெள்ளிக்கிழமை டாஸ்க்கும் கிடையாது, முடிச்சு விட்டாங்க. ஏஞ்சல்ஸ் ஜெமான்ஸ் இந்த சீசன்லேயும் கிடையாது அப்படின்ற மாதிரி ஆகி போச்சு. ஸோ எல்லாரும் வந்து ஃபன்னாக தான் இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் ஃப்ரீ டாஸ்க்கு அப்படிங்கிறதுனால எதுவுமே பெருசாக இருக்க போகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் வந்து வருது. ஓகேங்களா? ஸோ ஃப்ரீ டாஸ்கில் என்னதான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாலும் நமக்கு வந்து ஒரு கண்டென்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த எமோஷன்ஸ் அப்படின்ற மாதிரி தான் கண்டென்ட் வரப்போகுது. ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம பெரிய ஒரு ரிவ்யூவராக இந்த சீசனில் சத்தியமாக எனக்கு பெருசாக வேலை இல்லாத முதல் சீசன் இதுதான். அதாவது when a reviewer becomes updater அப்படின்ற அந்த கேட்டகரிக்கு தான் நம்மளை மாற்றுறாங்க. அங்கே என்ன நடக்குது, மக்கள் பார்க்கல ஷோவை, யாராவது பேசினா போய் கேட்போம் அப்படின்ற அந்த மனநிலைக்கு வந்துட்டாங்க. ஸோ நம்மளை மாதிரி ரிவ்யூ பண்ணுறதுக்கு உள்ள ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு விஷயம் நடக்குதுன்னா யார் பக்கம் நியாயம் யார் பக்கம் தப்பு அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லணும். இதில் வந்து பர்சனலாக இருக்குது, லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க, லவ் கண்டென்ட்டு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18+ கண்டென்ட்டு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடக்குது அங்கே அப்படின்னு தெரியணும் அப்படின்ற அந்த ஒரு பேசிஸில் தான் இந்த நிகழ்வு நடக்குது. 24/7 வந்ததுலேருந்து மக்கள் வந்து அங்கேயே பார்த்துடுறாங்க ஒன்று, இல்லாட்டி இந்த மாதிரி அப்டேட் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு ரிவ்யூங்கிறது தேவையில்லை இதில். ஏன்னா அவங்களுக்கே தாட் ஆஃப் ப்ராசஸ் நிறையா இருக்குது. இப்போ 1 எபிசோடு இருக்கிறப்ப ரிவ்யூவருக்கு ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னா எதுவுமே இருக்காது. நம்ம வந்து யூகத்தின் அடிப்படையில் நிறைய விஷயங்கள் டீகோட் பண்ணுவோம். அது இந்த வட்டம் பண்ண முடியாது, எல்லாம் லைவ்லேயே பார்த்துடுறாங்க. ஸோ அதனால் லைவில் பார்த்தாலும் பிரச்சனை கிடையாது. கேம் வைஸில் என்ன கேம், யார்கிட்ட கேம் போயிட்டுருக்கு, யாராவது ஒன்று சொல்லுங்க பார்ப்போம். யாருக்காவது வெஞ்சன்ஸ் இருக்கா அந்த இதில்? கிடையாது. யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது தோணுதா? இப்படி நிறையா பேருக்கு வந்து அவங்க ப்ளஸ் அண்ட் மைனஸாக இருக்குது. ஒரு குழப்பமான ஒரு சீசனாக அவங்களுக்கு தோணுது இல்லை? அதுதான் நடக்குது. அதுக்கு உதாரணம் இப்போ உள்ளே வந்து பேசிகிட்டு இருக்கிற 3 டாபிக் உள்ளே போயிட்டு இருக்குன்னு தெரியுமா? பார்வதி கமருதீன் இந்த ஃப்ரீ டாஸ்க்கு, அப்புறம் எப்படி நம்மளை ட்ரீட் பண்ணுவாங்க, இனிமேல் நம்ம எப்படி பண்ண போகிறோம், இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது அவங்க 2 பேருக்குள்ளே வெளியே போய் என்ன பண்ண போகிறீங்க, இதெல்லாம் எங்களுக்கு தெரியணுமா? இங்கே கேமுக்கு என்ன பண்ணுங்களோ அதுக்கு நீங்கள் வந்து பாருங்கன்னு சொல்கிறோம், அதை பேச பண்ணுறாங்க. இங்கே வந்து கானா வினோத்தை வந்து டார்கெட் பண்ணுறோம், இழுக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து நம்மளே இழுப்பாங்க, இதை சொல்லி இழுப்பாங்க. சரி, வேறு என்ன? நீங்கள் 2 பேர் தவிர வேறு ஏதாவது யோசிங்க. பார்வதி கமருதீன் தவிர வேறு ஏதாவது யோசிங்க நீங்கள். இன்னொரு பக்கம் சாண்ட்ரா வந்தால் ஃபுல்லாக பிரஜன். அவளுக்கு வேறு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. கம்ப்ளீட்டாக எனக்கு பிரஜன், நான் வந்து பிரஜன் இது மிஸ் பண்ணேன், பிரஜனை லவ் பண்ணேன், பிரஜன் இப்படி பண்ணான், எனக்கு பிரஜன் சப்போர்ட் பண்ணான், எனக்கு இது. இன்னொரு பக்கம் கனி மேலே விருப்பம் காட்டிகிட்டே இருக்கிறது சாண்ட்ரா, அதுவும் அப்படியே போயிட்டுருக்கு, டெலிவர்ட் ஆகுது. வேறு கேமே இல்லை. சரி, சாண்ட்ரா கனி அந்த மாதிரி ஒரு உருவாகும்னு சொல்லி நைட்லாம் வந்து யோசிச்சுட்டு இருந்தோம். நம்ம ரீகோட் பண்ணோம், சில விஷயங்களுக்கு சாண்ட்ரா பண்ணுவாங்கன்னு பார்த்தா இப்படி படுத்துட்டா திருப்பி சாண்ட்ரா. முடிஞ்சு போச்சு. கனி வந்து அவ்வளோ தூரம் கிரியேட் பண்ணுறா, அப்போ சாண்ட்ரா எந்திரிச்சு பேசுகிறது இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. சும்மா உட்காந்துக்கிட்டு டீல் பண்ணிட்டு போயிட்டாங்க. நேற்று நைட்டு நல்ல சந்தர்ப்பம் கனிக்கு கிடச்சிச்சு, சாண்ட்ரா கிடச்சிச்சு. 2 பேரும் யூட்டிலைஸ் பண்ணல கேம் வைஸில். போச்சா? அதுவும் புஸ்ஸு. இந்த திவ்யா எப்பா நேற்று ஹாட் ஸ்டாரில் பார்த்தவங்களுக்கு புரியும். ஒரே விஷயத்த பல ஒரு தடவை சொல்கிறாங்க. அதாவது திவ்யா கிட்ட ஒரு விஷயம் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு வைங்களேன், யாராவது ஸ்டிக்கி நோட்ஸில் வந்து எடுத்து வைப்பீங்களா, அந்த மாதிரி பழக்கம் இருந்தால் திவ்யாட்ட போய் எழுதி வச்சுருங்க. அவள் அந்த ஒரு ரீசன் நீங்கள் சொன்னதை 100 வருஷம் ஆனாலும் 100 தடவை சொல்கிறது கூட அவள் தயாராக இருப்பாள். அந்த மாதிரி பார்வதி அமித் வந்து பசிக்கிறப்ப டான்ஸ் ஆடிட்டு இருந்தா. இப்போ அதே அமித் வராரு. நேற்று அமித் வந்து நைட் பசிக்குதும்பாரு, போய் போட்டு சாப்பிடுங்கம்பாங்க. இப்போ பார்வதி இப்படி ஆடிட்டு இருக்கா, இவர் அமித் வெயிட் பண்ணுறாரு. எதுக்கு? அப்போ என்கிட்ட மட்டும் ப்ரெஷர் பண்ணுறீங்க, இப்போ பார்வதி என்ன பண்ணுறது தப்பு தானே? அவர் பசிக்கும்ல, இப்பயும் பசி இல்லையா அவருக்கு? யாருமா நீ?
அதே மாதிரி இங்கே வந்து ஆதிரை பண்ணால் மட்டும்தான் தப்பு, பாரதி கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் தப்பு. நேற்று விக்ரம் சுபிக்கு யாருமே எதுவும் கேட்கல, வீடே ஒன்றா வரல. சரி ஒரு தடவை சொல்லிட்டீங்கன்னா திருப்பி வீடே ஒன்றா வரும். ஆதிரை கேட்டு விடுச்சு, என்னங்க ஒரே ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்கீங்க, என்னங்க உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு. ஆக்சுவலி நான் அட்ரஸ் பண்ணிட்டு நான் பாயிண்டாக வைக்கிறேன், நான் பாயிண்ட் பேசுகிறேன், நான் அட்ரஸ் பண்ணுறேன்ப்பா. பாயிண்ட் அட்ரஸ் தவிர உனக்கு என்ன மயிறு தெரியும்டி. கடுப்பாக இருக்கு. காலகாலத்தால் எழுந்திரிச்சு இதுதான் ரிவ்யூ போட வந்திருக்கோம். நான் நீ பதிவு பண்ணிகிட்டே இருக்கிறத. தரம் கெட்ட கண்டஸ்டன்ஸ் உள்ள ஒரே ஒரு ஜெனியூன் கண்டஸ்டன்ட்னா அது அமித் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு. அவரையும் மைத்தி வாங்கிடுவாங்க கூடிய விரைவில். ஒரு புரிதல் இல்லாத, ஒரு பேசிக் அடிப்படை அறிவு இல்லாத, ஒரு சுய அறிவு இல்லாத, சுய புத்தி இல்லாத, ஒரு டாஸ்க் எப்படி அணுகணுன்றது தெரியாமல் கேடுகட்டத்தனமான தரம் தாழ்ந்த போட்டியாளர்களை வைத்தால் இப்படி தான் ஷோ புட்டுக்கிட்டு போயிடும். நாங்கள் தான் அதுக்கு காரணம். விஜய் டிவிலேருந்து எடுக்கிறீங்களே வேறு ஏதாவது எடுங்க, விஜய் டிவிலேருந்து எடுக்கிறீங்களே வேறு ஏதாவது எடுங்க, நாங்கள் தான் கேட்டோம். அதான் எங்களுக்கு ஆப்போசிட்டிங். அதான் ஆப்போசிட்டிங்க. நல்லா இருக்கு, சூப்பர், நல்லா இருக்கு. ரிவ்யூவர்ஸ்க்குலாம் வேலை இல்லை இனிமேல். இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா அப்படியே என்ன நடக்குது, விக்ரம் அங்கே ஆடிட்டு இருக்கான், விக்ரம் அங்கிருந்து சுபி இப்படி வந்தாங்க. சுபி இப்படி வரும்போது விக்ரம் வந்து அழுதாரு. அப்போ வந்து சுபி அழுதுட்டு இருந்தாங்க. கண்பாசி ரூம் போகிறாங்க. அதுதான் நடந்துச்சு. உங்களுடைய கருத்து சொல்லுங்கள். அவ்வளோதான். இப்படி தான் போகணும் போல இனிமேல். நாங்கள் அவன் எதுக்கு அழுகுறான், இவன் கேம் எப்படி இருக்குது, விக்ரமுடைய மைண்ட் கேம் ஆடுறான் அப்படின்ற மாதிரி டீகோட் பண்ண பார்க்க ஆள் இல்லை. ஏன்னா தேவையில்லை அவங்களுக்கு. என்ன நடக்குது மட்டும் தான் தெரியும். விடுங்க, இது என்னுடைய புலம்பல் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஏன்னா போட்டியாளர்கள் இப்படி இருக்கும் பொழுது நம்மளால் எதுவும் செய்ய முடியாது. நம்ம டீகோட் பண்ணுற அளவுக்கு உள்ள மைண்ட் கேம் விளாட்ற அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு உள்ள ஒருத்தர் 2 பேர் கேம் ஆடுறாங்க அப்படின்னா ஒன்று விக்ரம், இன்னொன்று பார்வதி. நீங்கள் என்ன சொல்லிக்கோங்க. வச்சு யாருமே விளாடலை. ஓப்பனாக சொன்னால் இதான் உண்மை. பார்வதி வின்னர் இல்லை, விக்ரம் ரன்னர் இல்லை. விக்ரம் வின்னர், பாரதி ரன்னர் தான் ஷோ வரணும். மனசாட்சிப்படி ரிவ்யூவரை நான் சொல்கிறேன். ஆனால் இன்னொருத்துக்கு தெரியல கேமு. கமருதின்னு தெரியல, திவ்யாவுக்கு தெரியல, கனிக்கு தெரியல, சாண்ட்ராக்கு தெரியல, எவனுக்குமே தெரியல. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத சொல்லுங்கள். சரியா? சரி, தலைகீழாக மாறிச்சு. நீங்களே என்ன ஆச்சு? நேற்று ஒரே ஒரு பெர்ஃபார்மன்ஸ், பார்வதி 2ஆம் இடத்துக்கு ஓடிட்டா. அரோரா கம்மியாக இருந்த 4 இடத்துக்கு தள்ளி நான் பார்க்கும்போது மாற்றி வந்துச்சு அரோராவும் பார்வதி. இப்போ ஒரே டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் நேற்று போட்டதில் இப்போ கமருதீன் முதல்ல, 2வது பார்வதி. அஃபீஷியலில் தலைகீழ மாறிடுச்சு ஓட்டிங். அன்அஃபிஷியலில் பார்ப்போம். ஆனால் அன்அஃபிஷியல் பாட்ஸ் ஓட்டிங் அதை நம்ம வந்து பார்க்க தேவையில்லை. பட் இருந்தாலும் அதையும் ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்து நம்ம சொல்கிறேன். எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். திவ்யா முதல் இடத்துல, கமருதீன் 2ஆம் இடத்துல, 3ஆவது இடத்துல அரோரா, 4ஆவது இடத்துல பார்வதி, 5 சபரி இருக்கா. ஆனால் அன்அஃபிஷியல் இது. அஃபிஷியலில் கமருதீன் முதல் இடத்துல, 2வது பார்வதி, 3வது திவ்யா, 4வது அரோரா, 5வது சபரி. இதுதான் வந்து அஃபிஷியலில் இருக்குது. ஓகே, சாண்ட்ரா, கனி, அமித், சுபிக்ஷா, எஃப்ஜே, ஆதிரை கடைசி. ஸோ எஃப்ஜே ஆதிரை 2 விஷயம்லாம் வெளியே தூக்கி போடுங்க அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. 2 பேருமே தேவையற்ற ஒரு ஆணி தான். அதனால் போடுவீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ சாண்ட்ராக்கு ஓட்டு வந்து கனியோட கொஞ்சம் கூடி கிரிட்டுக்குன்னு மேலே வருது. ஸோ மேபி சாண்ட்ராவை டாப் 5க்கு புஷ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். இன்னொன்று 2 விஷயம் பேசணும். இதில் இந்த டாஸ்க் மூலமாக இனிமேல் இது வந்து ஏறாது, அவ்வளோதான், நின்றுச்சு. முதல் இடத்துல கமருதீன் தான் மாற்ற முடியாது, 2வது இடத்துல பார்வதி தான் மாற்ற முடியாது இனிமேல், 3வது இடத்துல திவ்யா, 4வது இடத்துல அரோரா, அதுவும் மாற்ற முடியாது, 5 சபரி. சாண்ட்ரா வேணால் முந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது அப்படின்றதுனால நைட்டு கூட க்ளோசிங் எபிசோடு இது ஓட்டிங். அதனால் சபரிக்கெலாம் சாண்ட்ராக்கு முன்னேறதுக்கு வாய்ப்பு இல்லை. கனிக்கு ஓட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அமித்துக்கும் சுபிக்ஷாக்கும் ஓரளவுக்கு ஓட்ஸ் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்குங்கிறது பார்க்க முடியுது. ஸோ தே ஆர் சேவ்னு நினைக்கிறேன். ஸோ எஃப்ஜே ஆதிரை தூக்குங்க. ஏன்னா ஃப்ரீ ஸ்டார்ஸ் 12 பேர்லாம் வைக்க மாட்டாங்க, 2 எவிக்ஷன் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்தி.